30 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா வயசான மாதிரியே தெரியல. இன்றும் மார்க்கண்டேயனா இருக்கிற வரத்தை அந்த தேவியே எங்களுக்கு கொடுத்திருக்கா. அது தெரியாதா சுவாமி? நல்ல கிண்டலா பேசுறீங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கும். இதெல்லாம் போதும் இல்ல? போதல்ல கண்ணா? உன்னுடைய கோபியர்கள் இருக்கிற அளவுக்கு நான் அழகில்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பாஸ் மார்க் கிடைக்கிற அளவுக்காவது நான் அழகா இருக்கேனா? உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய அழகி இந்த பாலசுதாதான்னு என் சூரஜ் சொல்றாரு. நான் சந்தோஷப்படணும்னு சொல்றாரா இல்ல உண்மையிலேயே அவரு அப்படிதான் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. காதலிக்கிறவங்களுக்கு மனசுல அப்படிதான் தோணும் இல்லையா கண்ணா? என் சூரஜ் அழகில்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அபவ் ஆவரேஜ் தானு அனுஸ்ரீயும் கீத பிரபாவும் கூட சம்மதிச்சிட்டாங்க. 2 பேரும் பொறாம பிடிச்சவங்கன்னு தெரியும்ல. சுப்ரியா மேனன் மட்டும் ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அது போதாதா? என்ன பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அரவிந்த் சுவாமியை விட சூரஜ் தான் அழகு. என்ன கண்ணா? எப்ப பாரு ஒரு கள்ள சிரிப்பு சிரிக்கிற. அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா? அதனாலதான் எல்லாரும் கள்ள கண்ணன்னு சொல்றாங்க. பாலா, இது வந்துட்டேன்க்கா. அது எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? எதுக்குக்கா கூப்பிட்டீங்க? சும்மாதான் உன்னை பார்க்கலான்னு கூப்பிட்டேன். ஆஹா, உங்க அம்மாக்கு அன்பு பொங்குது பாத்தியா? நாங்க 20 வருஷமா சிரிச்சு விளையாடி இதே வீட்டுல ஒன்னாதான் வளர்ந்தோம். புகுந்த வீட்டுக்கு போய் 2 வருஷம் ஆனதும் இந்த தங்கச்சிய பார்க்காம இருக்க முடியல உங்க அம்மாவுக்கு. ஓ, எப்போ உன்னை பாக்குற மாதிரியாடி? இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதுக்காக தான் நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். பொண்ணு பார்க்கவா? இல்லையா பின்ன? இன்னைக்கு சூரஜ் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ இவ்ளோ சந்தோஷமா ரெடியாகி நிக்கிற. அதுக்கு நான் சூரஜ ஃபர்ஸ்ட் டைமாவா பார்க்க போறேன். இது எப்பவும் பாக்குற மாதிரியா என்ன? கெஸ்டா வீட்டுக்கு வரும்போது அவங்கள கவனிச்சுக்கிறதும் வரவேற்கிறதும் அது தனி சந்தோஷம் இல்ல? ஓ, சரி சரி சரி. நீ பட்டு புடவை கட்டியிருந்தீன்னா இன்னும் அழகா இருந்திருப்ப. சிம்பிளா இருக்கிறது தாங்க நல்லது. அதுதான் சூரஜுக்கும் பிடிக்கும். மனோஜும் இததான் சொல்லுவாரு, சிம்பிள் அண்ட் ஹம்பிள். எல்லாரும் இப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நகையும் பட்டும் வாங்குறதுக்கு ஆள் இல்லாம போயிடும்ல. ஜுவல்லரி டெக்டைல்ஸ் எல்லாம் மூடுறதுக்கு நாமளே காரணம் ஆயிடக்கூடாதுக்கா. மாசம் மாசம் ஒரு பட்டு புடவையும் வருஷத்துக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் ஆவதும் மனோஜ தானே வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் சூரஜ் கிட்ட சொல்லி வாங்கிக்கோ. உன் மாமனார் கிட்டதான் பெட்ரோல் பங்க் எல்லாம் இருக்குல்ல. அப்பா பணத்துல இருந்து 1 ரூபாய் கூட வாங்க கூடாதுன்னு சூரஜ் முடிவோட இருக்காரு. சொந்த கால நின்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு இவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்காரு. ஆம்பளைங்கன்னா வைராக்கியம் இருக்கதா வேணும், அதுவும் நல்லதானே. வைராக்கியம் கொஞ்சம் எல்லாம் மீறதும் தான் எனக்கு டவுட். அப்பாவோட காரை யூஸ் பண்ண மாட்டாரு. எங்க போனாலும் பைக்ல தான் போகணும். அம்மா, உன் ஃப்ரெண்டு வீட்ல இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? காரியமா? இல்ல, உன் மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்ன கிட்ட உன் ஃப்ரெண்டா? ஆமா மை டியர் பிரதர். உனக்கு அந்த வீட்ல இருக்கிறவங்களோட எந்த உறவும் இல்லையா? புதுசா ஒரு உறவை உருவாக்கலான்னு பாக்குறேன். ஹலோ அண்ணா, உன் வருங்கால பொண்டாட்டியோட வீட்டுக்கு போகும்போதாவது கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோ, சரியா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்னு தெரியாதா உனக்கு? இங்க பாரு, நாம அங்க போறதே ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஓ அப்படியா? சார் பெரிய இளவரசர் சார்லஸ், இவர் போறதே கிஃப்டா?
நான் ஃபேன்சி ஸ்டோர்ல அழகான ஒரு ராதாகிருஷ்ணன் சிலை பார்த்து வச்சிருந்தேன். நீ எதுவும் வாங்காம வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நானாவது அதை வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏண்டி 30வது கல்யாண நாளை கொண்டாடுற யாருக்காவது இந்த ராதாகிருஷ்ண சிலையை கிஃப்டா கொடுப்பாங்களா? ஏன் கொடுத்தா என்ன? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா நல்லா இருந்திருக்கும். இனிமே நாம தனித்தனியா கிஃப்ட் வாங்க வேண்டியதுதான். புருஷனுக்கு சிவதாண்டவம், அவங்க ஒய்ஃப்க்கு வேணும்னா தாரிகா வதத்தோட ஒரு பெயிண்டிங்கும் சிலையே வாங்கி கொடுக்கலாம். உன் கஞ்சத்தனத்துக்காக ஒவ்வொரு காரணம் கண்டுபிடிக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க வேற ஆளே கிடையாது. இதுல எந்த தப்பும் இல்ல. பணத்தை எப்படி செலவு பண்ணலாம்னு பொண்ணுங்க நினைப்பாங்க, பணத்தை எப்படிலாம் சேமிக்கிறதுன்னு ஆம்பளைங்க நினைப்பாங்க. அதனாலதான் நம்மளோட பொருளாதார நிலைமை அப்படி இப்படின்னு பேலன்ஸ்டா கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஓஹோ, என்ன ஒரு அருமையான தியரி ஈஸ்வரா. இப்படி ஒரு கஞ்சூஸ் கூட என் அன்பு தோழி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட போறா. இங்க பாருமோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. வேற யார் இருக்காங்களா? ஹரி அண்ணன் இருக்காரு, பாலாக்கா இருக்காங்க. அதுவும் இல்லாம ஜெயாக்காவும் மனோஜ் மாமாவும் இருக்காங்க. யாராவது கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். பயப்படாமலாம் இருக்க முடியாதுமா. உனக்கு நான் பொறுப்பு. என்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும். சாரி, ராங் நம்பர். யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? அது ஏதோ ராங் நம்பர் போலக்கா. ராங் நம்பர் கிட்டயா நீங்க வெயிட் பண்ண வேண்டி வரும்னு சொன்னீங்க? ஏதோ காமெடி எல்லாம் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, அதுவும் ராங் நம்பர் கிட்ட? அது நான்... டேய் தம்பி, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. அம்மா நீ எப்படியும் இன்ஜினியர் ஆயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதை மறந்துடாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லக்கா, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. ஹரிக்கும் பாலாவுக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு சான்ஸ். அதுக்குள்ள நல்ல விதமா படிச்சு முடி, மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீயும் உன்னோட ராங் நம்பரும். கரெக்டான நேரம் பார்த்து அக்கா இப்படிதான் வந்தாங்களோ. செல்லம், செல்லுக்குட்டி, செல்லுக்குட்டி, உனக்கு இந்த பூவோட பேர் என்னன்னு தெரியுமா? இதுதான் காகித பூ. அங்க யார் வராங்கன்னு பாத்தியா? குழந்தையாடி? ஆமா. நீ இவள பார்த்தது இல்லையா? பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல பார்த்தது. இப்ப ரொம்ப வளர்ந்துட்டால. பின்ன குழந்தைங்க வளராம அப்படியே இருப்பாங்க? இன்னும் யாரும் வரல? வந்துகிட்டே இருக்காங்க. முரளி பெரியப்பா, இவங்க நதியத்த அப்பாவோட தங்கச்சி. இவ என் ஃப்ரெண்டு பிரீத்தி, இவளுடைய அண்ணன் சூரஜ். ஏண்டி இது எந்த ஒரு பழக்கம்? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி வாசலையே நிப்பாட்டி தான் நீ பேசிட்டு இருப்பியா? ஐயோ, நான் ஒண்ணு அப்படி எல்லாம் நினைக்கல. அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு நானே உங்களை கூப்பிடணுமா? ஜெயச்சந்திரன் வீட்டுல இல்லையா? அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்றாங்க? அவங்க அங்க பிரதர்ஷனம் ஏதாவது பண்றாங்களா என்ன? வா உள்ள போலாம். வருங்கால சொந்தக்காரங்க, அவங்க குணத்தெல்லாம் இப்பவே பாத்துக்கோ. என்னடி?
பொதுவா எல்லாரும் கல்யாண நாள்னா 25 இல்ல 50 எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனா இந்த 30ல என்ன கொண்டாட்டம்னு தான் எனக்கு புரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேக்டரியில போராட்டம் அது இது நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அதனாலதான் அதை அப்ப கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இல்லன்னா கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் ஜெயச்சந்திரன் கொண்டாடாம இருப்பானா என்ன? 30ஓ 40ஓ கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? கூட பிறந்தவராச்சே. பெரியப்பா எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. பாக்க வரவேற்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கும்போது எங்களெல்லாம் நீ வரவேற்பியா என்ன? கேட்டிங்களா பெரியப்பா? பினான்சியல் கம்பெனி ஓனரோட பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசலாமா? டேய் போட அப்படி, எப்ப பாரு கிண்டல். பணம் கடன் கொடுத்துட்டு அதிக வட்டி வாங்குறவங்கள நம்ம ஊர்ல எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. டேய், எல்லாரும் சும்மாவா பணம் கொடுப்பாங்க? யாரா இருந்தாலும் வட்டி வாங்குவாங்க. என் வீட்டுக்காரர் வாங்கினா மட்டும் குத்தம் சொல்லுவாங்க. நீ இன்வைட் பண்றதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா? அது பெரிய ஃபங்க்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடுற ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். அப்படியா சொல்ற? நம்ம சொந்தக்காரங்க இல்லாத கொஞ்சம் பேரை நான் பார்த்தனே. இல்ல, அது நம்ம பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த பையனை தான் பாலா கல்யாணம் பண்ணிக்க போறாளா? அப்படி இன்னும் முடிவுலாம் எதுவும் பண்ணல. அப்போ அப்படி நடந்தா உனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல, அப்படித்தானே? அப்படின்னா சிஸ்டர் அவளாவே பார்ட்னரை தேடிக்கிட்டத பிரதரும் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அது இங்க பாரு, நம்ம குடும்பத்துல எல்லா விஷயத்தையும் முடிவு பண்றதும் நடத்துறதும் ஆம்பளைங்க தான். நம்ம மொத்த குடும்பத்திலயும் இத்தனை வருஷங்களா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அரி, நீயே இப்படி மொக்கையா இருக்க? ஜெயா அண்ணனோட மூத்த மகன் நீ. உன் வார்த்தைக்கு இந்த வீட்ல எந்த மதிப்பும் கிடையாதா? இங்க பாருங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் சசிதர் மாமாவனா தலையாட்டலாம். ஆனா எங்க வீட்ல அப்படி கிடையாது. அப்பா சொல்றதான் நாங்க எல்லாருமே கேட்போம். ஆமா, உன் அப்பாவோட சாமர்த்தியத்தால தானே இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஃபேக்டரியே ஓடிட்டு இருக்கு. அந்த கேஸ் விஷயம்லாம் என்னாச்சு? தீர்ப்பு எப்போ வருதான்? டேட்லாம் இன்னும் தெரியல. ஒருவேளை தோத்து போயிட்டா கூட அப்பீல் பண்ணலாமே. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இப்பதான் ஏகப்பட்ட பணத்தை கேஸுக்காக செலவு பண்ணோம். 5 வருஷமா ஃபேக்டரி பூட்டி தானே கிடக்குது. அதுலயே எங்களுக்கு பெரிய நஷ்டம். டேய், வாழ்க்கையில லாப நஷ்டங்கிறது எப்ப வேணாலும் வரும். அதுக்காக நம்ம மான மரியாதையெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா என்ன? ஒரு காலத்துல ராஜாவோட படை வீரர்களா இருந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். தெரிஞ்சுக்க, அந்த ரத்தம் தான் நம்ம உடம்புல ஓடுதுங்கிறத மறந்துடாத. தோத்து போறதை விட செத்து போயிடலாம்டா. கூலிக்காரங்க கிட்ட தோத்து தலை குனிஞ்சு வாழணுமாடா? திருப்பு வந்தா தானே வெற்றியா தோல்வியான்னு தெரியும். பெரியப்பா டீ காஃபி எதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், ஜெயச்சந்திரன் வரட்டும். இங்க பாரு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இரு வரேன். என் செல்ல குட்டி, அம்மு குட்டி. ஜெயா, ஜெயாக்கோட ஹஸ்பண்ட் தானே? ஆமா, நான் பிரீத்தியோட அண்ணன். பாலாவோட உட்பின்னு சொன்னாலே எனக்கு தெரியும். வெக்கப்படாத, உட்காரு. சுச்சு சுச்சு சு, நம்ம உட்காருவோமா? ஜெயா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கா. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியோட பர்ச்சேஸ் டிவிஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். கம்பெனிக்கு போனாதான் நான் மேனேஜர் எல்லாம். இங்க ஜெயசுதாவோட ஹஸ்பண்டாவும் மாலுவோட அப்பாவும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சார், மேடம் பிஸியா இருக்காங்க. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். சுச்சு சுச்சு சு, உங்களுக்கு பசி வந்துருச்சா? பாப்பாக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் அவன் அம்மாவை தேடுவா. ஜெயாவும் அந்த அம்மாவும் பாத்துக்க இருந்தாலும் அவளுக்கு நான் எப்பவும் வேணும். பெண் குழந்தைங்களுக்கு அப்பா மேல அன்பு அதிகம்ன்றது உண்மைதான். ஆமா. சரி, டீ குடிங்க. ரொம்ப நேரம் ஆச்சானே, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணே, அண்ணி, உங்க 2 பேருக்காகவும் நான் எத்தனை கோயில்ல வேண்டியிருக்கேன் தெரியுமா? பசங்க வரலையாமா? இல்ல அண்ணே, நான் மட்டும் தான் வந்தேன்.
ஆஷாவையாவது நீ கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா. ஐயோ அண்ணி, உங்களுக்காக கோயில்ல பூஜை பண்ண அவதான் போயிருக்கா. அப்படி என்னம்மா பூஜை பண்ண சொல்லியிருக்க? சர்வேஸ்வர பூஜை, தீர்க்க மாங்கல்ய பூஜை, மிருத்யுஞ்சய பூஜை, பத்ர சௌக்கிய பூஜை, ஆயுர் ரக்ஷ பூஜை, லக்ஷ்மி கடாட்ச பூஜை, அப்புறம் சத்துர் சம்ஹார பூஜை. போதும் போதும் போதும். ஒரே நேரத்துல இவ்ளோ பூஜை பண்ண சொன்னா அந்த சாமியை எந்திரிச்சு ஓடிடுமே. வா வா வாங்க அண்ணி. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் பிரசாதம் எடுத்துக்கோங்க. அங்க சத்ரு சம்ஹார பூஜைலாம் பண்ண மாட்டாங்களாக்கா? எடுத்துக்கோங்க. அப்ப இருங்க, அம்மாவுக்கு கொடுங்க. இந்த சாப்பிடு. அட, அம்மாக்கு வெக்கத்தை பாருங்க. கொஞ்சம் சும்மா இரு. இதை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. நீ தானே கொடுக்கணும்னு நினைச்சேன். பெரியப்பா, நீ பார்த்துட்டு இருந்தா எப்படி? எல்லாருக்கும் கொடுக்க வேணாமா? ஹலோ, இது யார் வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. ஆஹா. உன் கூட தனியா பேசுறதுக்காக எத்தனை பேரை தாண்டி வர வேண்டியது இருக்கு. இந்நேரம் என் கழுத்துல தாலி கட்டி இருந்தீங்கன்னா யாரையும் தாண்டி வர வேண்டியது இல்லைல்ல. எல்லாரும் முன்னாடியும் போய் நின்னு நெஞ்சு நிமிர்த்தி என் பொண்ணாட்டிங்கன்னு கேட்கலாம். வேலை மட்டும் கிடைக்கட்டும், அடுத்த செகண்டே உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன். வேலை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இப்படி வீம்பு பிடிக்கிறதுனால தானே கல்யாணம் லேட் ஆகுது. வெறும் வீம்பு மட்டும் இல்லம்மா, அதுக்கு என்னோட மான பிரச்சனை. நம்ம விஷயம் தெரிஞ்சப்போ எங்க அப்பா வச்ச மொதல் டிமாண்டு சொந்த கால நிக்கிற தகுதி இருக்கிறவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது. உங்க அப்பாவுடைய பிசினஸ பாத்துக்கிட்டாலே மாப்பிள்ளையால சொந்த காலால நிக்க முடியுமே. உண்மைதான், ஆனாலும் அப்பாவை நம்பிதானே வாழ்ந்தாகணும். அதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. எல்லாம் சரியாயிடும், நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கும். பார்க்கலாம். சரி, கிருஷ்ணருக்கும் உனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்க சொல்லு. டெய்லி இதையே வேண்டி வேண்டி அந்த கிருஷ்ணருக்கே போர் அடிச்சிடுச்சு. நீங்க சீரியஸா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு இடத்துல இருந்து கால் வரலனா நீங்க டயர்ட் ஆடக்கூடாது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. 2-3 இடத்துக்கு ரெஸ்யூம் அனுப்பியிருக்கேன். எங்க இருந்துமே ரெஸ்பான்ஸ் வரலன்னா மனசுக்கு கஷ்டமா தானே இருக்கும். இனி எங்கேயுமே அனுப்ப வேண்டாம் தோணும். வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அப்போ நான் உன்னை பத்தி தான் நினைப்பேன். நம்மளோட கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன். அந்த நேரத்துல எனக்குள்ள எங்கிருந்தோ ஒரு சூரியன் உதிக்கிற மாதிரி தோணும். மனசே பிரகாசமாயிடும். எல்லா இருட்டும் மறைஞ்சிடும். எதையும் சாதிக்கலான்ற தைரியம் வரும். எனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கும்போது சும்மா இருக்க முடியுமா? அந்த நினைப்பு வந்ததுமே நான் ஓட ஆரம்பிச்சிருவேன். சரி, பாலா சூரஜ் விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? இன்னும் எவ்வளவு நாள் தான் தள்ளி போடுறது?
சூரஜுக்கு என்னைக்கு வேலை கிடைக்குதோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ரமேஷ் அண்ணா சொல்லிட்டாரு. சூரஜோட ஆசையும் அதுதான். எல்லாமே சொந்த கால்ல நின்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. என்ன இருந்தாலும் இது இவ்வளவு தூரம் போறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆ, எனக்கு பயம் என்னன்னா பாலா சூரஜை கூட்டிட்டு ஓடி போயிடுவாளோன்னு தான். அப்பா நம்ம வக்கீல் வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுப்பா. உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. டேய் நீ போய் சாப்பிட்றதுக்கு இலைய ரெடி பண்ணு போ. சரி. நல்ல நாள் எதுவுமா வந்திருக்கீங்க, வாங்க உள்ள போலாம். நான் அதுக்காக வரல ஜெயச்சந்திரன். ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு வக்கீல் சார்? வக்கீல் சார், வேற யாருக்கும் இது தெரிய வேண்டாம். என் பசங்களுக்கும் தான். அவங்க ஒருவேளை ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாங்க, சொல்லிடாதீங்க. என்னாச்சுங்க? ஏன் டல்லா இருக்கீங்க? சச்சா ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாதீங்க. உங்க முக வாடி இருக்கிறது எனக்கு தெரியாதா? உங்களை என்ன நான் இன்னைக்கு நேத்தா பாக்குறேன்? ஏங்க, அந்த வக்கீல் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கீங்க. ஏங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை வருதா என்ன? பிரச்சனை தான். எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் ஓப்பனா சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கோங்க. மூடி வைக்கிறது தான் பல வியாதிகளுக்கும் காரணம். ஏங்க, வக்கீல் என்ன சொல்லிட்டு போனாரு? நமக்கு எதிரா இருக்கிற கேஸ்ல பேங்க்காரங்க சொன்னதை கோர்ட் ஏத்துக்கிச்சான். அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமாங்க? எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா நமக்கு பிரச்சனை தானே வரும். இதுவரை அந்த யூனியன்காரங்க மட்டும்தான் நமக்கு எதிராக இருந்தாங்க. அவங்க கூட இப்போ நம்ம லோன் வாங்கியிருந்த பேங்க்காரங்களும் சேர்ந்துட்டாங்க. பணத்தை தனியா செலவு பண்ணி பெரிய அட்வொகேட்டை பேங்க்ல இருந்து வாதாட வைப்பாங்க. அவங்களுக்கு எதிராக தாக்குப்பிடிக்க நம்மளால முடியுமா? இதுல நம்மளோட முக்கியமான சாட்சி காசு வாங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. எல்லாம் பணம் பண்ற வேலை. ஏங்க, நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல. எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. சாப்பிடுமா? சரிதான். சாரதாமா என்னமா அன்பை பொழிறாங்க. வருங்கால மருமகளுக்கு இப்பவே நல்ல கவனிப்பா. நான் ஒரு டீ கேட்டா மட்டும் உனக்கு வேணும்னா நீயே சமையல் கட்டுல போட்டு குடின்னு சொல்வாங்க. பாலா என்ன உன்ன மாதிரியா? கண்டிப்பா இல்லதான். இனி பாலா தானே அம்மாவுக்கு வாழ்க்கை முழுக்க டீயும் டிஃபனும் தர போறா. என்னை எப்படி ஒரு மாக்கானுக்கு புடிச்சு கட்டி கொடுத்துருவீங்க. அப்புறம் நான் எங்க தொலை பண்ண போறேன்? வாய மூடி. பாலா நம்மளோட கெஸ்ட்னு தான் நான் சொல்ல வந்தேன். கெஸ்ட் தான். நீ கவனிக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியாமா? அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. சாப்பிடு.
என்ன இங்க மீட்டிங்? அதுக்குள்ள வந்துட்டியா? எனக்கும் ஒரு டீ கிடைக்குமா? ஹே, நோ சான்ஸ். இன்னைக்கு அம்மாவோட மொத்த கவனிப்போம் ஒருத்திக்காக ஸ்பெஷலா ரிசர்வ் பண்ணிட்டாங்க. கெஸ்டா, விஐபி கெஸ்ட். குடி. ஓ, மறந்தே போயிட்டேன். பாலாதா கெஸ்ட்னா எவ்வளவு கவனிச்சாலும் நீ எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ண மாட்டல்லன்னா? நாம சாப்பிடும்போது ராஜா வந்தா கூட எழுந்துக்க கூடாது. அதுதான் முறை. உட்காருங்க. நீ எப்ப வந்த பாலா? கொஞ்ச நேரம் ஆகுது. அப்பா டீ எடுத்துட்டு வருவா. டீ வேணும், ஆனா அதை நீ கொண்டு வர வேணாம். எனக்கான டீயும் காஃபியும் இவதான் கொடுப்பா. அதுல எவ்வளவு பால் சேர்க்கணும், எவ்வளவு சர்க்கரை சேர்க்கணும்னு ஸ்ரீமதி ஒரு கணக்கு வச்சிருப்பா. ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நான் போய் சேர்ந்துருவணும்னு பயம். நான் உங்க மேல கண்ட்ரோலா இருக்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கை வண்டி கண்ட்ரோலா ஓடுது. செவ்வாய்க்கிழமை தான் தீர்ப்பு வருது இல்ல? ஆமா. அந்த ஒரு டென்ஷன்ல தான் வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஜெயச்சந்திரனோட அட்வொகேட் மதுசூதனன் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன். கேஸ் விஷயமா ஏதாவது? அவர் பேசுறத பார்த்தா பெரிய ஹோப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தோத்துருவோன்னு சொல்றாரு அங்கிள். அப்படி யாராவது அட்வொகேட் சொல்லுவாங்களா? சொல்லலாமா? சொன்னா அவங்க ப்ரொஃபஷனே போச்சு இல்ல. ஆனா ஜெயச்சந்திரனுக்கு புரியுற மாதிரி சொன்னதா தான் மது சொன்னாரு. உங்க அப்பா எதுவும் சொல்லலையாமா? அப்பா எதையும் அப்படி ஓப்பனா சொல்ல மாட்டாரு. அவர் இன்னும் ஜெயிப்போன்னு நம்புறாரா? ஜெயிச்சிருவோன்னு அப்பாக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்மூடித்தனமா ஜெயிப்போன்னு நம்புறதெல்லாம் தப்புமா. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சாட்சியும் வக்கீலோட வாதமும் தான் முக்கியம். ஆனா தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஜட்ஜோட கையில தான் இருக்கு. தோத்து போனா வரப்போற நிலைமைய என்னால யோசிக்க கூட முடியல அங்கிள். நாங்க இருக்கிற வீட்டை கூட சில நேரங்கள ஜப்தி பண்ண கூட. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. ஜெயச்சந்திரன் இவ்வளவு கான்பிடென்டா இருக்காருன்னா ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். என்ன இருந்தாலும் அவரு 30 வருஷத்துக்கு மேல பிசினஸ் பண்ணாலும் இல்ல, ஏதாவது சேஃப்டி பண்ணி வச்சிருப்பாரு. இனி சீரியஸான மேட்டர் எல்லாம் அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணுங்க. நீ வா பாலா. உண்மையாவாடி? உண்மை தாண்டி. அன்னைக்கு ஆலிஸ் ஜார்ஜ் தான் என்கிட்ட சொன்னா. ராமபத்ரனுக்காக சாக கூட துணிஞ்சிட்டாள் அந்த வினிதா. அம்பிகாபதி அமராவதி காதலை விட ஒரு படி பெருசா. ஆனா பணம்னு வந்ததும் அம்பிகாபதி அமராவதி எல்லாரும் காணாம போயிடுவாங்க. புது சம்பந்தம் நல்லா இருக்குன்னு வினிதாவுக்கு தோணிடுச்சு. பையனுக்கு வர நேவில வேலையா, பார்க்கவும் ஸ்மார்ட்டா இருக்கானா. ராமபத்ரனுக்கு வேலை அவ்வளவா இல்லல, அதனால அவனை கழட்டி விட்டுட்டா. இருந்தாலும் எப்படி அப்படி பண்ண முடியும்? ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு அத நினைச்சாலே என் மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. அதுக்குதான் உன்னோட மனசை இப்போ இன்னொருத்தருக்கு பத்திரமா கொடுத்துட்டியே, அப்புறம் எப்படி படபடக்கும்? அதெல்லாம் சொன்னா இப்போ உனக்கு புரியாது. நம்ம உடம்பும் மனசும் இல்லடி, நம்மளோட உயிரியை இன்னொருத்தருக்காக கொடுத்திருக்கோம். அவங்க மட்டும் இல்லைன்னா நாமளும் கிடையாது. சண்டை போட்டுக்கிட்டா, ஒரு நாள் பேசாம இருந்தா கூட தொண்டைக்கு கீழே ஏதோ அடைக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சாரி சொல்லி அப்புறம் ஒரு ஸ்மைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கும். அப்படியே பனிக்காத்துல நிக்கிற மாதிரி மனசும் உடம்பும்
அப்படி குளிரும். நல்ல வேலை நான் இது வரைக்கும் இந்த தீ மணி காத்துன்னு எதையும் அனுபவிக்கல. ஆனா நீ சொல்றத கேட்டதும் நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் எனக்கு தோணுது. நம்ம ராமபத்ரன் இப்ப ஃப்ரீயா தானே இருப்பாரு? அடி வாங்க போற நீ ராமபத்ரன் வேற யாரும் கண்ணுக்கு தெரியலையா? ஒருவேளை நீ யாரையாவது லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த நிமிஷமே என்கிட்ட சொல்றேன், வித் ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ஃபுல் பயோடேட்டா. நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ ஓகேவே பண்ணணும். ஓஹோ, என்ன இப்பவே அண்ணி மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்ட? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னென்ன என்ன புதுசா இந்த பக்கம் வந்து எட்டி பாக்குற? எனக்கு ஏதாவது அர்ஜென்ட் தேவைன்னா என் அண்ணன் என் கண்ணிலே பட மாட்டான். இன்னைக்கு என்னடானா அடிக்கடி இந்த சைடே சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்காக தான் ஒருத்தி பிறந்து வந்திருக்கா. எது குடுக்கணும்னாலும் அங்கேயே கொடு. கிளம்பு முதல்ல. நீங்க எவ்வளோ பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டி இருக்கு. காஷ்மீர் பிரச்சனை, பாலஸ்தீன் பிரச்சனை, ஸ்ரீலங்கா பிரச்சனை. கிளம்புறியா இல்லையா? போறேன். இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்கணும்னா 100 வருஷம் தலைகீழா நின்னு தவம் பண்ணணும். பிரீத்தி சொன்னது சரிதான். இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சிய எங்கேயுமே பார்க்க முடியாது. என் தங்கச்சி என்ன மாதிரி தான் இருப்பா. இந்த ஒரு குணம் மட்டும் தங்கச்சிக்கே கிடையாது, ஆணவம். அம்மா, யாரோட லவ் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க? என்ன இந்த வழியா வந்துட்டு இருந்தனா என் காதுல லைட்டா கேட்டுச்சு. பொண்ணுங்க பேசுறத ஒளிஞ்சு நின்னு கேக்குறது நல்ல குணமா சார்? நீங்க எல்லாம் என்ன வெளியாளுங்களா? ஒண்ணு என் தங்கச்சி, இன்னொன்னு அத கிட்டவா நான் சொல்றேன். கொஞ்சம் பவுடர் போட்டா நம்ம அழகாயிரலாம். ஜெயா, இதோ வரேங்க. ஃபைல் எங்க இருக்கு? அதோ டேபிள் மேல வச்சிருக்கேன் பாருங்க. என் செல்ல குட்டி, என் தங்கம், உங்களுக்கு என்ன வேணும்? இந்தா இத கையில வச்சுக்கோ. ஹாய் தங்கம். இங்க பாரு, அப்பா வந்திருக்காரு. அப்பா பாருங்க. என்னாச்சுடி, பாப்பாவோட முகம் டல்லா இருக்கு? பசியில இருக்காங்க. இவ வயிறு ஃபுல்லா ஆனாதான் இவ சிரிக்க ஆரம்பிப்பா. நீ அவளுக்கு ஏதாவது குடுமா? கேழ்வரகு சூடாக்க சொல்லிருக்கேன். குழந்தை என்கிட்ட கொடுங்க, நான் அவளுக்கு கொடுக்கிறேன். என் செல்லம், அப்பாவோட செல்ல குட்டி, நீ போய் சாப்பிடு. என்னடா செல்லம், பசிக்குதா? நாளைக்கு தானே கேஸோட ரிசல்ட் வருது. எங்க நீங்க அப்பாவுக்கு கால் பண்ணீங்களா? ஏண்டி, இதெல்லாம் நானும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்க முடியும்? அம்மா சொன்னாங்க அப்பா ரொம்ப டென்ஷனா இருக்காராம். அது சரி, அப்புறம் நீ அப்பாவை கூப்பிடலையா? ஏங்க, அப்பாவே டென்ஷனா இருக்காரு, நான் என்ன பேசுறது? ஆறுதலா 2 வார்த்தையா சொல்லலாம்ல. உறவுக்காரங்க நாம தான் இப்ப ஆறுதலா இருக்கணும். அப்பாவோட குணம் உங்களுக்கு தெரியலங்க. அவர் டென்ஷனா இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் அவர் கோவப்படதான் செய்வாரு. அதுக்காக அப்பா கிட்ட நீ பேசாமலே இருந்துருவியா என்ன? இந்த மாதிரி ஒரு நேரத்துல தானே நம்ம அன்பாவும் ஆதரவும் இருக்கணும். அதெல்லாம் மனசுல இருக்குங்க. இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா? அன்பு இருக்குன்னு போன் பண்ணி சொன்னாதான் அப்பாவுக்கு புரியுமா என்ன? அப்போ போன் இல்லாத காலத்துல அப்பா பொண்ணுக்கு அன்பே இல்லாம போயிடுமா? நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல உன்கிட்ட ஒன்னும் சொல்லல. என் வீட்லயோ உன் வீட்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் சொல்லாமலே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உன்கிட்ட இருக்குல்ல. அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே அன்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தா சரியா வருமா? ஏங்க, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னோட அப்பா தானே, நான் பேசிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. இங்க பாரு ஜெயா, இன்னைக்கு நான் உங்க அப்பா தானேன்னு நான் பேசாம இருந்தேன்னா நாளைக்கு நீ எங்க அப்பா கிட்ட இது மாதிரிதான் நடந்துப்ப. நீ வெறும் குழந்தைக்கு ஒரு அம்மா மட்டும் கிடையாது, நீ ஒரு மருமக. அதெல்லாம் நீ மறக்காம இருந்தா போதும், சரியா? ஞாபகப்படுத்துறதுக்கு தேங்க்ஸ். ஆடாடா, அதுக்குள்ள கோச்சிக்கிட்டியா?
விடிடி செல்லம். போங்க. சாயந்தரம் பார்க்கலாம். ஆஷா, உனக்கு டீ வேணும்னா இங்க வா. என்ன காலையில இருந்து எதையோ எழுதிட்டே இருக்கீங்க? ஆபீஸ்க்கு போலியா? போனோம். அதுக்கு முன்னாடி பழைய வட்டி கணக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருந்துச்சு. புதுசா நிறைய பேங்குங்க வந்ததுக்கு அப்புறம் நகையை அடகு வைக்க ஜனங்க அங்கதானே போறாங்க. அவனுங்க நம்ம வாங்குறதுல பாதி வட்டி தானே வாங்குறானுங்க. நன்றி கெட்ட மனுஷங்க. புதுசா பேங்க் எல்லாம் நேத்து தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் காசு வேணும்னா நம்ம கிட்ட தானே வருவாங்க. அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. இனி டெய்லி கலெக்ஷனுக்கு நானே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி நீ நேத்து நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்த? 2 மணிக்கு பாக்கும்போது கூட ரூம்ல லைட் எரிஞ்சுது. ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருந்தோமா, காலையில தான் முடிஞ்சது. கரண்ட் பில்லு மாசம் கூடிக்கிட்டே இருக்கு. நீ பேசாம பகல்ல எழுந்து படிக்க வேண்டியது தானே? என்னப்பா, நான் என்ன எல்கேஜி குழந்தையா? அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, டிகிரிக்கு படிக்கிறத விட பிளஸ் 2க்கு அதிகமா படிக்கணும். ஸ்ரீகுட்டி எங்கம்மா? அவனுக்கு டியூஷன் இருக்குல்ல, காலையிலேயே போயிட்டான். அண்ணி ஃபோன் பண்ணிருந்தாங்க. நாளைக்கு தான் நம்ம கேஸுக்கு தீர்ப்பு வருதாம். அதுக்கு இப்ப என்ன பண்றது? இங்க இருக்கிற கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லிருந்தாங்க. நீ போய் அர்ச்சனை பண்ணா மட்டும் உடனே கேஸ் ஜெயிச்சிருமா? அது மட்டும் இல்ல, மச்சான் கேஸ்ல ஜெயிச்சா எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆமா, அன்னிக்கும் பசங்களுக்கும் நல்லது. அப்பனா இந்த பூஜை பரிவாரத்தை எல்லாம் அவங்களே செஞ்சுக்கிட்டோம், நமக்கு என்ன கவலை? உங்க அண்ணன் கேஸ்ல தோத்துருவான். தோக்கணும். அதனால நமக்கு என்னங்க பிரயோஜனம்? கேஸ்ல தோத்துட்டா ஏகப்பட்ட பணம் தேவைப்படும். ₹1 ₹2 இல்ல, லட்சக்கணக்கில் தேவைப்படும். எங்க இருந்து எடுத்து கொடுப்பான்? அவன் விப்பாண்டி. முதல்ல ஃபேக்டரி, அப்புறம் குடும்ப வீடு. பூர்வீக சொத்தை விப்பாரா? அதுல என்ன சந்தேகம்? விற்கணும். விற்பான். வித்து கடனை அடைக்கணும். அடைச்சு முடிச்சதும் எப்படியும் கையில கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீ போய் மல்லு கட்டணும். நமக்கு வர வேண்டிய பங்க லபக்குன்னு புடிங்கிட்டு வந்துடணும். சொன்னது புரிஞ்சுதா? அட கடவுளே, அப்பா சொன்னதா? அடடா, உண்மையிலேயே அதை நான் மறந்துட்டேங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க. சின்ன மாமா நமக்காக எவ்வளவோ உதவிகள் பண்ணிருக்காருமா, எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு நமக்கு. அப்படி இருந்தோம் அவரோட குடும்பம் அழிஞ்சு நடுத்தருக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களாமா? நான் எங்கடி சொன்னேன்? அப்பா தானே அப்படி எல்லாம் சொன்னாரு. அப்பாவோட கெட்ட குணத்துக்கும் பேச்சுக்கும் உறுதுணையே நீதானமா? நமக்கு வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்குறது கெட்ட குணமா? இங்க பாரு, அந்த வீட்டுல உங்க அம்மாவுக்கும் பங்கு இருக்கு. நீதி நேர்மை நம்ம பக்கம்தான். ஆனா கோர்ட்ல இப்ப அதுக்கெல்லாம் மதிப்பு இல்ல. ஆதாரம், சாட்சி, பத்திரம். இதுல புரோக்கர் கமிஷன் மட்டும் இல்ல, பல லாபம் இருக்கிறதுனால தான் நான் இதுல காலை வச்சிருக்கேன். கம்பெனி, ஃபேக்டரி, காரு, அது இதுன்னு அந்த ஜெயச்சந்திரன் ஏன் முன்னாடியே எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்கான் தெரியுமா அவன்? நான் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க எனக்கு ஆறுதலா ஒரு வார்த்தையாவது சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன்.